பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் அநேக முறை பார்க்கிறோம். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம், அந்த விசுவாசத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்வதற்கும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனவே தெரிந்த ஒரு வேத சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சமாரியாவிலே சோதரம் வந்து சீரியாவுடைய ராஜா சமாரியாவை முற்றுகையிடுகிறார். அதாவது இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிட்டபடியினாலே இஸ்ரவேல் தேசத்திலே மிக கொடிய பஞ்சம் உண்டாகிறது. இப்படி கொடிய பஞ்சம் அது மிகுதியானபடியினாலே சோதரம் ஜனங்கள் தங்களுடைய குழந்தைகளை தின்று கொள்ளுகிற அளவிற்கு அந்த பஞ்சம் இதோ கொடிதாய் மாறி போகிறது. ராஜா ரெட்டுடுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை ஜனங்கள் பார்க்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ராஜா இப்பொழுது தீர்க்கதரிசனத்தில் ஆள் அனுப்பி இன்னமும் சோதரம் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி கேட்கிற அளவிற்கு அந்த பஞ்சம் வருகிற பொழுது இப்பொழுது தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல்லே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது ராஜாவுடைய பிரதானிகளில் ஒருவர் சொல்லுகிறார், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையிலே பட்டணத்தின் வாசலுக்கு வெளியே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இவர்கள் பசியால் வாடுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சீரியாவின் இராணுவத்திற்குள்ளாய் அல்லாவிட்டால் பாளையத்திற்குள்ளாய் மிகப்பெரிய இராணுவங்களின் இரைச்சலை கேட்க பண்ணபடியினாலே அவர்கள் தங்கள் ஜீவன் தப்பினால் போதும் என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவர்கள் ஓடுகிறார்கள். இப்பொழுது இந்த குஷ்டரோகிகள் நாம் பட்டணத்துக்குள்ளாய் போனாலும் பட்டினியால் சாவோம், எதிரி பாளையத்திற்குள்ளாய் போவோம், ஒருவேளை அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் வைக்கட்டும் என்று சொல்லி அங்கே போகிறார்கள். அங்கே போய் முதலாவது கூடாரத்துக்குள்ளாய் பிரவேசித்து புசித்து குடித்து அங்குள்ள பொருட்களை இழுத்து ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி சில கூடாரங்களுக்குள்ளாய் பிரவேசித்த பொழுது இது கர்த்தருடைய ஜனங்களுக்கு சந்தோஷத்தை நற்செய்தி அறிவிக்கும் நாள், விடிவது வரை நாம் காத்திருக்க கூடாது என்று சொல்லி இப்பொழுது ராஜாவிடத்திலே சொல்வதற்காய் வந்து வாயிற்காவலிடத்தில் அறிவிக்கிறார்கள். ஜனங்கள் போய் பார்த்து அப்படியே காண்கிறார்கள். மிக பெரிய கொள்ளையிடுதல் அங்கே நடக்கிறது. சோதரம் தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரம் இதோ பட்டணத்தின் ஒலிமுக வாசல்லே நடந்தது. ஆனால் அந்த பிரதானி ஜனங்கள் நெருக்கொண்டதினால் செத்து போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் வானத்தின் மதகுகளை அல்ல 4 குஷ்டரோகிகளை கொண்டு அவர் மகிமையாய் சோதரம் தன்னுடைய வல்லமையுள்ள காரியத்தை நிரப்பினது மாத்திரமல்ல, வறட்சியை மாற்றி கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உங்களுக்கும் அதை செய்ய போகிறார். எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளபடியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. மகிமையாய் வெற்றி சிறந்தவர் ஆண்டவரே. கிருபையாய் கர்த்தர் எங்களோடு கூட வருகிறவர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் தேவாவியாண்டிய கரம் கூட இருக்கட்டும். ஆம் ஆண்டவரே, நீர் எல்லா நிலைகளிலும் நடத்துகிறவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் காணும்படியாய், நாங்கள் கண்டு சந்தோஷிக்கும்படியாய் என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் நடத்தும் ஆண்டவரே. கிருபையாய் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளை என் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.